நம்ம நைட் லெவல் 6 போக போகிறோம். இதில் நமக்கு வரப்போகிற ஜோம்பி வந்து, அதாவது இந்த கேம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கேமை பற்றி. அமெரிக்கன் கேம் இது. இந்த கேமோட ஜோம்பி பிளேயர் தான் வராரு. பிளேயராக இருந்து செத்து போயிருப்பான் போல இருக்குது. அவனை தான் சமாளிக்கணும். இதில் தான் தொடர்நடிங்கன்னு ஒரு பிளான்ட் கிடைக்கும். ஆமாம், தொடர்நடிங்க பிளான்ட் வந்து பக்கத்தில் இருக்க கரிஷ் மாதிரியே ஜோம்பி பக்கத்தில் வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாரு. கண்ணீர் வடிப்பாரு. ஓகே, பிக்கப் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு மயக்கிற மஷ்ரூம் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த மஷ்ரூமோட யூஸ் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு கடைசியாக இந்த இதில் யூஸ் பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் நம்ம மஷ்ரூம்ஸாகவே எடுத்துக்கிறது நல்லது. என்ன இருந்தாலும் நம்ம உருளைக்கிழங்கு வெடியை வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி தக்காளி வெடியும். இது தக்காளின்னு நான் சொல்கிறேன், எனக்கு தக்காளின்னு சொல்கிற தோணுறதுனால. பட் அது வந்து செரி. நமக்கு 15 தான் கிடைக்குது ஃபஸ்ட்டு. ஜோம்பிஸ் வரான், அதை சொல்லிட்டு தான் வருவார், சொல்லாமல் வரமாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாரு. அந்த அளவுக்கு கரிஷ் மேலே பயம். ஏன்னா கரிஷ் வந்து ஒரு காலத்தில் ஜோம்பி ஈட்டராக இருந்திருக்கு. இந்த கேம் இது முன்னாடி லைவும் போட்டிருக்கோம். அடிக்கும் போது ரொம்ப வலிக்குதான். ஜோம்பிஸ் ரொம்ப கத்துறாரு. ஹரிஷ் போய் மருந்து வச்சுட்டு. கரிஷை நம்ம என்னன்னாலும் பேசலாம், என்ன பேசினாலும் அவர் வாயை திறக்க மாட்டாரு. நீங்க என்னன்னாலும் உங்க கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துங்க. அதே மாதிரி தமிழ் ஏன்னு வச்சிருக்காங்க. அப்படின்லாம் நினச்சிட்டு வந்துடாதீங்க. இப்போ இந்த மஷ்ரூமை பார்த்தீங்களா, இவன் வந்து நம்மால் ஆகிட்டான். இப்போ ஜோம்பிக்கு எதிராக போய் சண்டை போடுவான். நம்ம ஷூட்டரும் இவனை சுடாது. ஃபுட்பால் பிளேயரை மாற்றிருக்கலாம் அந்த மாதிரி. சரி, ஓகே. ஃபுட்பால் பிளேயர் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரு. ஓ மை காட், ஃபுட்பால் பிளேயர் நம்மளை கொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ வேறு வழி இல்லை. ஓ மை காட், இது நடக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை இழந்துட்டோம். அது இல்லாட்டி கரிஷ் சிஸ்டரோட பிரெயினை சாப்பிட்ருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. நீ கவலைப்படாதீங்க, கரிஷ் சிஸ்டர் பிரெயின் நான் சாப்பிட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரிஷே ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த லெவலும் டஃப் இல்லைங்க, இதெல்லாம் சாதாரண லெவல். எதுக்கும் நான் சேஃப்டிக்காக இந்த மஷ்ரூமை வந்து லாஸ்ட்டு பேக்கப் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் இருக்கேன். லாஸ்ட்டு கலரையே உடச்சிட்டு இருக்கேன்.
பேஸ்கெட் பால் மண்டே வரால அவனுக்கு பின்னாடி வெயிட் பண்ணுறேன். மீறி வந்துருவான்டா பேஸ்கெட் பால் மண்டே. இப்போ அவனை நம்மளால மாற்ற போகிறோம். இப்போ நமக்காக அடிப்பான் போகிறாரு. இவர் தான் பயந்தாங்குழி ஹரிஸ். இவர் லாங் ரேஞ்ச் ப்ளஸ் பயந்தாங்குழி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you again.